தமிழகத்தில் சாய கழிவுகளால் மற்றும் தோல் பதப்படுத்தும் தொழிற்சாலை கழிவுகளால் 5 மாவட்டங்களில் புற்றுநோய்க்கு அதிக அளவில் பாதிப்பு ஏற்படுவதாக கண்டறியப்பட்டதால் பெரும்பாலான பகுதியில் பரிசோதனை மேற்கொண்டு அறிக்கையை ஓரிரு நாட்களில் அறிக்கை செய்தி வாயிலாக தெரிவிக்கப்படும் என அமைச்சர் சுப்பிரமணியன் காஞ்சிபுரத்தில் பேட்டி. தமிழகத்தில் டெங்கு கட்டுக்குள் இருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் காரப்பேட்டையில் உள்ள அறிஞர் அண்ணா புற்றுநோய் மருத்துவமனையில் இன்று ரூ.16.80 கோடி மதிப்பிலான புதிய மருத்துவ உபகரணங்கள் மற்றும் பல்வேறு மருத்துவமனை கட்டிடங்களை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் மற்றும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் ஆகியோர் திறந்து வைத்து பார்வையிட்டார்கள். அறிஞர் அண்ணா புற்றுநோய் மருத்துவமனையில் ரூ.12 கோடி மதிப்பீட்டில் PET-CT ஸ்கேன் எனப்படும் புதிய கதிரியக்க பரிசோதனை உபகரணம், ரூ.1.62 கோடி மதிப்பீட்டில் SDR ஆண்மை கதிர்வீச்சு சிகிச்சை கருவி, ரூ.27 லட்சம் மதிப்பீட்டில் கிரையோஸ்டாட் ஆய்வக பரிசோதனை கருவி, ரூ.18.80 லட்சம் மதிப்பீட்டில் LMO திரவ மருத்துவ ஆக்சிஜன் கருவி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்து ரூ.12 லட்சம் மதிப்பீட்டில் இறகு பூப்பந்து விளையாட்டு மைதானத்தை திறந்து வைத்து பார்வையிட்டார்கள். மேலும் ரூ.60 லட்சம் மதிப்பீட்டில் காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் கண் அறுவை சிகிச்சை அரங்கு, ரூ.50 லட்சம் மதிப்பீட்டில் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி திருப்புக்குழி வட்டார பொது சுகாதார ஆய்வகத்தையும், ரூ.60 லட்சம் மதிப்பீட்டில் ஸ்ரீபெரும்புதூர் அருகே எழிச்சூரில் புறநோயாளிகள் பிரிவு மற்றும் வட்டார பொது சுகாதார ஆய்வகத்தையும், ரூ.30 லட்சம் மதிப்பீட்டில் கரசாங்கால் மற்றும் தெற்கு மலையம்பாக்கத்தில் துணை சுகாதார நிலையம் மற்றும் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி சிறுதாமூரில் ரூ.60 லட்சம் மதிப்பீட்டில் துணை சுகாதார நிலையத்தையும் திறந்து வைத்தார்கள். பின் பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை சுப்பிரமணியம் கூறும்போது, தமிழகத்தில் 5 மாவட்டங்களில் சாய பட்டறை கழிவு கலப்பது மற்றும் தோல் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் இருந்த கழிவு கலப்பது காரணமாக புற்றுநோய் பாதிப்பு அதிகரித்து வருவதாக கண்டறியப்பட்டு அதன் அனைத்து மக்களையும் பரிசோதனை செய்து அறிக்கை ஓரிரு நாட்களில் செய்தியாக வெளியிடப்படும் என அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சல் கட்டுக்குள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி, நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர், காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் படப்பை மனோகரன், காஞ்சிபுரம் ஒன்றிய குழு தலைவர் மலர்கொடி குமார், வாலாஜாபாத் ஒன்றிய குழு தலைவர்கள் தேவேந்திரன், மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் நித்யா சுகுமார், இணை இயக்குனர் கோபிநாத், துணை இயக்குனர் பிரியாராஜ், சென்னை பொதுப்பணித்துறை பொறியாளர், மருத்துவர்கள், செவிலியர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர். அவர்களை வாழ்த்து. அறிவிப்புக்கு எனக்கு நம்மளுடைய 16.2 கோடி மதிப்பீட்டில் PET-CT ஸ்கேன் என்று சொல்லக்கூடிய இந்த கருவியையும் இன்னும் பல மருத்துவமனையில் ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய
கண் அறுவை சிகிச்சை அரங்குக்கு கூடுதலாக இன்னொரு அறுவை சிகிச்சை அரங்கு கட்டி முடிக்கப்பட்டு அதையும் திறந்து வைத்து அதனைத் தொடர்ந்து இந்த மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தினுடைய இயக்குனர் பேராசிரியர் தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் அவர்களே, இந்த உபகரணங்கள் இங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்கள் மற்றும் பல்வேறு புதிய கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டியது அத்தனைக்கும் சிறப்பு செய்து கொண்டு இருக்கக்கூடிய மாண்புமிகு சிறு குறு மற்றும் இந்த அத்தனை திட்டங்களையும் நமக்கு வழங்கியதோடு இன்னும் பல திட்டங்களை வழங்க இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை நண்பர் க செல்வம் அவர்களே, மாவட்ட ஆட்சி ஒன்றிய குழுவினுடைய எங்கெல்லாம் இந்த 5 மாவட்டங்கள்ல அந்த பணி தொடங்கி இருக்கிறோம். இந்த 5 மாவட்டங்களை பொறுத்தவரை சாயப்பட்டறை கழிவுகள், தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் நிரம்பி இருக்கிற மாவட்டங்கள் என்று ஒரு 5 மாவட்டங்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அவர்களை இந்த பரிசோதனைகள் செய்யும் பணி, ஸ்கிரீனிங் செய்யும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் ஒவ்வொரு மாவட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த பணிகளை எல்லாம் எடுத்து பார்க்கிற போது ஒரு 1000 பேர் ஆய்வு செய்தால் 2-3 பேருக்கு அந்த பாதிப்புகள், தொடக்க நிலை பாதிப்புகள் இருப்பது கண்டறியப்பட்டு அவர்கள் மேல் சிகிச்சைக்காக பரிந்துரைக்கப்படுகிறார்கள். சிகிச்சைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எண்ணிக்கையில தான் இருந்தது. டெங்கு தமிழ்நாட்டில் மிக மிக கட்டுக்குள் இருக்கிறது. பாதிப்பு பெரிய அளவில் இல்லை. இருந்தாலும் இப்ப அந்த காய்ச்சல் எங்கெல்லாம் வருதோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம 10 வாரங்கள் தொடர்ச்சியா மருத்துவ முகாம்கள் நடத்திருக்கோம். இந்திய மருத்துவத்துறை வரலாற்றிலேயே ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை முகாம்கள் நடத்தப்பட்டது என்பது தமிழ்நாட்டில் தான். அந்த வகையில் டெங்கு மிகப்பெரிய அளவில் கட்டுக்குள் இருப்பது தமிழ்நாட்டில். மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கான கட்டிடங்கள், அரசு தலைமை மருத்துவ கல்பிரிவு கட்டிடம் ஆகியவற்றை திறந்து வைத்து சிறப்பிக்க வந்திருக்கும் மாண்புமிகு மக்கள் மற்றும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இக்கட்டிடத்திற்கு திறந்து வைக்க வந்திருக்கும் மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடத்த வழிநடத்திய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இவ்விழாவுக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இவ்விழாவுக்கு வருகை தந்திருக்கும் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் படப்பை மனோகர் அவர்களையும் மற்றும் அனைத்து உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவுக்கு வருகை தந்திருக்கும் DME சார், ADMS சார், DRO சார், PDDRDA, PWD engineer, Dean, JDHS and all public health staff எல்லாருக்கும் நன்றி.